கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நன்மைகளை செய்வார். உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆமீன். திரையிலே தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் எங்களை தொலைபேசியிலே வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்கள் காரியங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதாக இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உதாரத்துவமான ஜெபத்தினால் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபம் எங்களுக்கு மிகுந்த அவசியம். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியானது நமது ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் மூலமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. தேவனாகிய கர்த்தர் அவருடைய வசனத்தின் மூலமாய் ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற செய்தியினுடைய தலைப்பு, மனப்பூர்வமாக செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கும். எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது, அதாவது பூரண மனதோடு முழு மனதோடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். கொலோசியர் 3வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் 24ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். வானுடைய வசனம் சொல்லுது பாருங்க, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்காக செய்யாதீங்க, எதை செய்தாலும் அதை கர்த்தருக்காய் செய்யுங்கள், எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்யுங்கள். 3 காரியம் இருக்கு. ஒன்று, எதை செய்தாலும் மனுஷனுக்காக செய்யாதீங்க. இவர் என்னுடைய கணவனார், அதுக்காக நான் இதை செய்கிறேன். இவர் என் பிள்ளை, என் பிள்ளைக்காக நான் இதை செய்கிறேன். அந்த எண்ணங்களை விடுங்கள். இவங்களுக்கு நான் செய்தால் இவங்க எனக்கு திரும்ப செய்வார்கள், இவர்கள் எனக்கு செய்திருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு திரும்ப செய்கிறேன். இந்த எண்ணத்தோடு எதையும் செய்யாதிருங்கள். மனுஷருக்கென்று எதையும் செய்யாதிருங்கள். எதை செய்தாலும் கர்த்தருக்காய் செய்யுங்கள். எதை செய்தாலும் கர்த்தருக்காய் செய்யுங்கள். இவர் என்னுடைய பிள்ளை, இந்த பிள்ளை கர்த்தர் என கொடுத்த பிள்ளை. கர்த்தரால் வந்த பலன், கர்த்தரால் வந்த சுதந்திரம், என்னுடைய கரத்திலே இந்த குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தையை கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளர்த்தி, கர்த்தருக்கேற்ற விதத்தில் இந்த குழந்தை நடத்துவது தேவன் என கொடுத்திருக்கிற பொறுப்பு அல்லது ஊழியம். கர்த்தர் என கொடுத்த பிள்ளையை சரியா வளர்த்தி நீ கர்த்தருக்கு சாட்சியாக நிறுத்தும்படி நான் கர்த்தருக்கென்று என் பிள்ளைக்கு செய்கிறேன். அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் செய்யுங்கள். அநேக பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தங்களுடைய உழைப்பு, தங்களுடைய சரீரத்தை கசக்கி பிழிஞ்சு தங்களுடைய இரத்தத்தை வியர்வையாக்கி தங்கள் பிள்ளைகளை தங்களுடைய திராணிக்கு மிஞ்சின நிலைமையிலே அவங்க படிக்க வைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா, என் பிள்ளை படித்து நல்ல நிலைமைக்கு வந்தா கடைசி காலத்தில் என்ன பார்ப்பான், என் பிள்ளை படித்து நல்ல நிலைமைக்கு வந்தா என்ன பார்ப்பேன், அது நல்லா இருப்பான், என்னையும் பார்த்துக்கிடுவான். இந்த எண்ணம் அவன் எதுக்காக செய்கிறான், கடைசி காலத்தில் என்ன பார்ப்பான்.
எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கறது இல்லை. எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கு தங்களுடைய சரீரத்தை கசக்கி பிழிஞ்சு தங்களுடைய இரத்தத்தை எல்லாம் வேர்வையாக சிந்தி பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து நல்ல உத்தியோகத்தில் வந்து அந்த பிள்ளைகள் தங்கள் வயதான பெற்றோரை நாயை விட கேவலமாய் தன் வீட்டை விட்டு விரட்டுகிற அவலமான நிலைமைகள் உண்டு. பிள்ளைகள் பெற்றோரை பார்க்குற சூழ்நிலைகள் குறைஞ்சிட்டு, அப்போ அவன் வளர்ந்து என்ன பார்ப்பான்ங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நான் செய்யும் பொழுது அது கத்தருக்காய் செய்யல, மனுஷனுக்காய் செய்கிறதா மாறி போயிடுது. அந்த பையன் வளர்ந்து என்னை பார்ப்பாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. நான் இன்றைக்கி என் மகனுக்கு செய்கிறேன், என் மகன் வளர்ந்து படித்து நல்ல வேலையில் வந்து கடைசி என்னை பார்ப்பான் என்பதற்கு கேரண்டி கிடையாது. ஆனால் நான் இப்பொழுது கத்தர் என்னை கொடுத்த மகன், அவன் என்னை பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, நான் கத்தருக்கு பயந்து என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும். நான் கத்தருக்கு பயந்து கத்தருக்கு பிரியமாக என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்து என் பிள்ளைய நல்ல வழியில் நடத்தலாம் என்று நான் கத்தருக்காக நான் செய்யும்போது அந்த பிள்ளை பார்க்குதோ இல்லையோ, கத்தர் உங்களை பார்த்து கொள்வார். உங்கள் நிறை வயதிலும் அவர் உங்களை தாங்குவார், தப்புவிப்பார், தூக்கி சுமப்பார். நம்ம கத்தருக்காக எதை செய்தாலும் அது வீணா போகாது. நம்ம சிந்தனை மாற்றும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள். நான் மனுஷனுக்காக செய்யும் பொழுது ஏமாத்தம். இன்னைக்கு அநேக பிரச்சனை காரணம் என்ன? நம்பணும், நான் என்னெல்லாம் கஷ்டப்படும் போது உதவி செய்தேன், இவங்க சூழ்நிலைகளில் என்னெல்லாம் செய்தேன், இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னு அவங்க வரல. அன்னைக்கு நான் என்ன கண்ணோட்டத்தோடு செய்திருக்கேன்? ஆமாம், எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க வருவாங்க, நான் கொடுத்ததை அவங்க திரும்ப தருவாங்க. அந்த கண்ணோட்டத்திலேயே செய்கிறேன். மனுஷனுக்காக மனுஷன் திரும்ப கொடுப்பான், மனுஷனால் பலன் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையிலேயே அநேக காரியங்களை செய்து ஏமாந்து போகிறான். மனுஷனை நம்புவது மிகவும் ஆபத்தானது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை அவரால் கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து பலன் அவர் தருவார். நான் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்காக செய்கிறேன், எதை செய்தாலும் கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செய்கிறேன், முழு மனசோட செய்கிறேன், அரைகுறை மனதோடு அல்ல. நான் இதை செய்கிறேன், எனக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ, ஏதோ ஒரு வேண்டா வெறுப்போடு நிர்பந்தத்தின் நிமித்தம் சூழ்நிலை நிமித்தம் நம்ம சில காரியங்களை செய்யும்போது பலன் கிடைக்காது. மனுஷர்கள் உதவி செய்வார்கள், மனிதர்கள் திரும்ப தருவார்கள், மனுஷனால் பலன் கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடு செய்வதனால் பலன் இல்லாமல் போகுது. கர்த்தரால் எனக்கு பலன் கிடைக்கும், நான் இதை கர்த்தருக்காக செய்கிறேன், நான் என் சகோதரனுக்கு இந்த சூழ்நிலையில் உதவி செய்கிறேன், நாளைக்கு என் சகோதரன் எனக்கு உதவி செய்கிறானோ இல்லையோ, என் தேவன் எனக்கு உதவி செய்வார். நான் என் சகோதரனுக்கு செய்கிறது கர்த்தருக்காக செய்கிறேன், கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம் நான் இதை செய்கிறேன், கர்த்தருக்காக இதை செய்கிறேன், கர்த்தர் என்னை நடத்துவார். முழு மனசோட மனப்பூர்வமாய் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். எதை செய்தாலும் மனுஷனுக்குன்னு செய்யாதீங்க. மனுஷன் திரும்ப செய்வான் என்கிற கண்ணோட்டத்தோடும் நம்பிக்கையோடும் மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடும் மனிதர்களால் நமக்கு நன்மை வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் செய்கிற அத்தனையும் பிரயோஜனமற்று போகும். கர்த்தருக்காகத்தான் நான் செய்கிறேன், ஆனாலும் ஒரு முறுமுறுப்போட ஒரு வருத்தத்தோட நான் மட்டும்தான் செய்யணுமா, ஒரு வேதனையோட நான் இவ்வளவு செய்து என் தேவன் எனக்கு ஒன்றும் செய்யலை என்கிற ஒரு அங்கலாய்ப்போட ஒரு முழு மனமில்லாமல் செய்கிறதும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, முழு மனதோடு எதை செய்தாலும் முழு மனதோடு கர்த்தர் எனக்கு இதுக்கு பலன் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு செய்யுங்கள்.
சுதந்திரமாகிய பலன் அவராலே வரும். அவராலே வரும். மனப்பூர்வமாய் நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 18:35, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். பாருங்க, இந்த வேத பகுதியில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் ராஜா கணக்கு பார்க்கிறார், என்னட்டேருந்து யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா அவருடைய ஊழியக்காரன் ஒருவன், அதாவது 10,000 தாலந்து கடன் வாங்கியிருக்கா. ராஜா அவனை அழைத்து, என்கிட்டேருந்து வாங்கின 10,000 தாலந்தை உடனே தரணும். உடனே அவன் சொல்லுகிறான், ஐயா, எனக்கு திரும்ப தருவதற்கு இப்போ முடியாது, அதுக்குள்ள பலன் எனக்கு இல்லை என்று சொன்ன உடனே ராஜா சொல்லுகிறான், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று உடனே கடனை அடைச்சிடணும்னு கட்டளை எடுக்கிறார். ஐயா, எனக்கு தாரதுக்கு இல்லையா, கொஞ்ச நாள் கூட பொறுத்துக்கிடுங்க, எப்படியாவது தாரு. உடனே ராஜா சொல்ல, இல்லை ஐயா, பொறுக்க முடியாது, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று உடனே கொடு. அவன் சொல்ல, எனக்கு விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மனைவி 2 பிள்ளைகள் இருக்கு, மனைவி பிள்ளைகளையும் விற்று எனக்கு பணத்தை கொடு. சொன்ன உடனே இவன் போய் அவனுடைய காலில் விழுந்து தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே, எனக்கு பொறுமையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாத்தையும் கொடுத்து தீர்த்துருவேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடனே அந்த எஜமானன் ராஜா அவன் மேலே மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி, சரி வேண்டாம், நீ எனக்கு திரும்ப தராண்டாம், நீயே ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்க, போ, நான் அவனை மன்னிச்சு விடுறேன், போ, இந்த 10,000 தாலந்து நீ எனக்கு திரும்பவே தராண்டாம்ப்பா, போப்பா, உன் பொழைப்ப பாரு என்று அனுப்புகிறான். இவன் விடுதலையாகி சமாதானமாக வாரான். வார வழியில இவனிடத்திலிருந்து கடன் வாங்கின ஒரு மனுஷனை சந்திக்கிறான். தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம், 10,000 ராஜாவிட்டேருந்து 10,000 தாலந்த வாங்கின இவன் அதில் 100 வெள்ளி பணத்தை எடுத்து ஒரு சகோதரனுக்கு கடன் கொடுத்துருக்கிறான். அவனை பார்த்த உடனே இவன் போய் அவன் தொண்டையை நெரிச்சு, வசனத்தில் இருக்கு, அவன் தொண்டையை நெரித்து, என்கிட்ட வாங்கின 100 ரூபாய் எங்கடா என்று மிரட்டினான். உடனே இவன் ராஜாவிட்ட காலில் விழுந்த மாதிரி அவன் இவனுடைய காலில் விழுந்த, ஐயா, எனக்கு இப்போ தாரதுக்கு வழி இல்லை, கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, திரும்ப தருவேன், கட்டாயமாக தருவேன் சொன்ன பொழுது இவன் பாருங்க, சம்மதிக்காமல் நீ தாரது வரைக்கும் செயல்ல கடை என்று அவனை காவலில் போடுவித்தான். இதை அந்த எஜமானன் கேள்விப்பட்ட உடனே அவனை அழைப்பித்து, அடப்படுவாவி, நீ என்கிட்டேருந்து 10,000 ரூபாய் வாங்குறேன், நான் உனக்கு மன்னிச்சு விட்டேன், அந்த 10,000ல் 100 ரூபா அந்த சகோதரனுக்கு நீ கடன் கொடுத்த, அதை உனக்கு மன்னிக்க முடியலையா என்று அவனை பிடித்து முழுவதை நீ கொடுக்கிற வரைக்கும் நீ உபத்திரவப்படுன்னு சொல்லி பிடிச்சி
சிறைச்சாலையில் அடைக்கலாம். வசனம் சொல்லுது, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமா மன்னிக்கலன்னா என் பரமபிதாவும் இப்படியே உங்களுக்கு செய்வார். நாம தேவனிடத்தில் வரும் பொழுதெல்லாம், ஏசப்பா எனக்கு மன்னிங்க எனக்கு மன்னிங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அவர் மன்னிக்கிறார். அவர் நம்ம என்ன பாவம் செஞ்சுட்டு போனாலும் ஏசப்பா நமக்கு மன்னிச்சிடணும், நமக்கு அதுதான் விருப்பம். ஆனால் யாராவது நமக்கு விரோதமாய் தவறு செய்யும் பொழுது நாம் அவர்களுக்கு மன்னிக்கிறதுக்கு மனம் இல்லாமல் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு, இருதயத்தை கல்லாக்கி கொண்டு, நீ என்னை பார்த்து இப்படி பேசின ஆளுதானே, எனக்கு இப்படி செய்தவங்க தானே, நீ இப்படி நடந்த ஆளுதானேன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடும் விரோதத்தோடும் வாழ்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் என் சகோதரனுடைய தவறை மன்னிக்காமல், மனப்பூர்வமாக அந்த தவறை மன்னிக்காமல் நான் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற முடியாது. நான் தேவ சமூகத்தில் போய் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல போய் உன் சகோதரனை மன்னிச்சிட்டு வா, அதுக்கு பிறகு நீ ஜெபி. அது வரைக்கும் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். முதலாவது உன் சகோதரனை மனப்பூர்வமாக போய் மன்னிச்சிட்டு வா, அவனோடு இருக்கிற கசப்பை விட்டுட்டு வெறுப்பை விட்டுட்டு வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாமும் எத்தனையோ பேர் மேலே கசப்பையும் வெறுப்பையும் உள்ள வச்சுட்டு நாம தேவனை ஆராதிப்போம், ஜெபிப்போம், ஊழியம் செய்வோம். ஆனால் பலன் இல்லை. சிலரை நம்ம மன்னிச்சிருப்போம், மனப்பூர்வமாக இல்லை, மனப்பூர்வமாய் அல்ல. அவங்க மன்னிச்சிருந்தாலும் அவங்க விட்டிருந்தாலும் கூட இருதயத்தின் ஆழத்தில் அந்த காரியம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனை மனப்பூர்வமாக மன்னிச்சிரு, அப்போது உங்கள் ஜெபங்களுக்கு பலன் கிடைக்கும், அப்பொழுது உங்கள் உபவாசங்களுக்கு பலன் கிடைக்கும், அப்பொழுது உங்களுடைய ஊழியங்களுக்கு பலன் கிடைக்கும். இல்லாமல் இல்லை. லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துங்கள். அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது எப்படி மனப்பூர்வமாய் பூரண இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் சொன்னா, இவர்கள் தங்கள் வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமா இருக்குது. அதனால பாட்டு எனக்கு இறைச்சலா இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம அநேக ஆராதனைகள் எப்படி வாய்தான் பாடுது, இருதயம் எங்கேயோ உலாவுது. அப்போ கர்த்தரை ஆராதிக்கிறதுனா மனப்பூர்வமா முழு இருதயத்தோடு முழு மனதோடு நாம் தேவனை ஆராதிக்கணும். நம்முடைய ஸ்தோத்திரங்கள் முழு இருதயமாக இருக்கணும். நம்ம ஆண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு வாய் சொல்லும், இருதயம் எதையோ சிந்தித்து கொண்டிருக்கான். பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரத்தில் பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திர பலியில் பலன் கிடைக்காது. நம்ம இருதயம் முழு இருதயம் தேவனோடு அவர் செய்த உபகாரங்களை நினைத்து, அவர் செய்த நன்மைகளை நினைத்து முழு மனதோடு நாம் ஆண்டவரை ஸ்துதித்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அதுதான் பரலோகத்துக்கு போ, அதுதான் தேவ சமூகத்தை போய் ஏட்ட. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்கன்னா மனப்பூர்வமாச்சு. யாத்ராகம் 25ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஆண்டவர் யாருடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார்னா மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று காணிக்கையை கொடுக்கும் பொழுது
தேவன் அதை அங்கீகரிக்கிறார். நாம் மனம் இல்லாமல் கொடுக்கணுமா கொடுக்காண்டமா, இதை கொடுத்து நான் என்ன செய்வேன், இதை கொடுத்தா எனக்கு என்ன குறை வந்துடுமோ, கொடுக்கணுமா அப்படிங்கிறதான ஒரு குழப்பமான நிலைமையில் நாம் கொடுக்கும் பொழுது பலன் கிடைக்காது. நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்க வரும் பொழுது உங்களுக்கு இருதயத்தில் இவ்வளவு கொடுக்கணுமா இல்லை கொஞ்சம் குறைச்சி கொடுப்போமா அப்படின்னு தோணிட்டுனாலே நீங்கள் காணிக்கையே கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். நீங்கள் கொடுத்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்க தீர்மானிக்கும் பொழுது அதை முழு மனதோடு கொடுங்கள், முழு மனதோடு கொடுங்கள். தேவனுடைய ஆலயத்தில் எல்லாரும் காணிக்கை செலுத்தும் பொழுது ஒரு விதவை தாய் அதில் 2 வெள்ளி காசுகளை போட்டாள். இயேசு சீசர்களை பார்த்து சொன்னாங்க, எல்லாரை பார்க்கல இந்த சகோதரி அதிகமாக கொடுத்தாள். உடனே சீசர்கள் சொன்னாங்க, என்ன ஆண்டவரை சொல்றீங்க? எல்லாரும் 500 போட்டாங்க, 1000 போட்டாங்க, 2000 போட்டாங்க. இந்த அம்மா வெறும் 2 ரூபா தான் போட்டது. நான் இயேசு சொன்னா, அவர்களிடத்தில் அதிகமாக இருக்குது, அவர்கள் இன்னும் அதிகமாய் கொடுக்க திராணி இருந்தது, ஆனால் அவங்க கொடுக்க மனம் இல்லை. 500 ரூபா கொடுத்தவனுக்கு 5000 ரூபாய் கொடுக்க திராணி உண்டு, ஆனால் அவர்களுக்கு மனம் இல்லை. 2000 ரூபாய் காணிக்கை கொடுத்தவங்களுக்கு 20000 ரூபாய் கொடுக்க திராணி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு மனம் இல்லை. இந்த 2 ரூபாய் காணிக்கை கொடுத்தவளுக்கோ அவளிடத்தில் இருந்ததே அவ்வளவுதான். அவள் தன்னுடைய அத்தனையும் கர்த்தருக்காய் கொடுத்தாள். அதான் மனம், முழு மனம், முழு மனம். திரும்ப போகும்போது பஸ்ஸுக்கு காசு உண்டோ இல்லையோ தெரியாது, அத்தனையும் கர்த்தருக்காய் கொடுத்தாள். ஆண்டாதான் சொன்னா, அதனால தான் கர்த்தர் சொன்னார், இவங்க எல்லாரையும் பார்க்கல இந்த சகோதரி அதிகமாய் கொடுத்தாள். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறோம் என்பதல்ல முக்கியம், நம்முடைய இருதயம் எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினது என்பதுதான் முக்கியம். நாம் எவ்வளவு மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு அதை செய்தோம் என்று தேவன் மனப்பூர்வமாய் கொடுக்கும் பொழுது தேவன் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எபேசியர் 6:6 சொல்லுகிறது, மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி மனப்பூர்வமா செய்யுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை மனுஷனுக்காக, மனுஷன் பார்க்கும்படியாக, மனுஷன் பாராட்டும்படி, மனுஷன் புகழும்படி நான் இதை செய்கிறேன், என் பேர் வருமா, என்ன புகழுவாங்களா, எனக்கு பதவி கிடைக்குமா, என்ன ஸ்டேஜில் ஏற்றுவாங்களா, என்ன புகழ்ந்து பேசுவாங்களா என்கிற கண்ணோட்டத்தோடு நீங்கள் எதை செய்தாலும் அதுக்கு பலன் கிடைக்காது. அநேக சொல்லுவாங்க, நான் ராத்திரி பகலாம் கடினமாக இந்த ஊழியத்தில் உழைக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனால் என் பேர் வரவே இல்லை. நேற்றைக்கு வந்தவன் ஒன்றும் செய்யாதவன், அவன் பேர் வருது, அவன் முன்னாடி தெரிகிறான், அவன் வெளியில தெரிகிறான். நான் யாருக்கு என்ன தெரியல, நான் ரகசியமா இருக்கேன், நான் பின்னாடி இருக்கேன். இந்த இருதயம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க எதுவும் செய்யாதீங்க. இந்த அங்கலாய்ப்பு இருக்குன்னா எதுவும் செய்யாதீங்க, பலன் கிடைக்காது. நான் மட்டும்தான் செய்யணுமா, நான் மட்டும் ஒத்தைக்கு இருந்து இதெல்லாம் செய்ய, நீங்கள் செய்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருங்க. நீங்கள் யாருக்கு செய்கிறீர்கள்? கர்த்தருக்கு செய்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு செய்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பலன் அவரால் வரும்.
மனுஷனால் வருகிற பலனை பார்க்கிலும் தேவனால் வருகிற பலன் பெரிதாயிருக்கும். மனுஷனால் வருகிற கனத்தை பார்க்கிலும் தேவனால் வருகிற கனம் பெரிதாயிருக்கும். மனுஷனால் வருகிற புகழ்ச்சியை பார்க்கிலும் தேவனால் வருகிற புகழ்ச்சி பெரிதாயிருக்கும். நீங்கள் தேவனால் வருகிற கனத்தை தேடுங்கள். மனப்பூர்வமாக கர்த்தருக்காய் காரியங்களை செய்யுங்கள். உங்களுக்கு பாராட்டு கிடைக்குதோ, புகழ்ச்சி வருதோ, பேர் வருதோ, நீங்கள் வெளியில் தெரிகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் கர்த்தருக்காக செய்கிறத மனப்பூர்வமாய் செய்யுங்கள், உண்மையாய் செய்யுங்கள், மனப்பூர்வமாய் செய்யுங்கள், உங்கள் திராணிக்கு மிஞ்சி செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஒருவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய, என்ன ஊழியமாக இருக்கட்டும், சர்ச்சில் பாய் போடுறதா இருக்கட்டும், பாத்ரூம் கழுவுறதா இருக்கட்டும், நீங்கள் செய்கிற ஊழியம் எதுவாக இருந்தாலும் அந்த கர்த்தருக்காய் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். தேவன் உங்களை கனப்படுத்துவார். மனம் இல்லாமல் அரைகுறை மனதோடு மனுஷர்கள் பார்க்க வேண்டாம், மனிதர்கள் பாராட்ட வேண்டும், மனிதர்கள் புகழணும், மனிதர்களால் கனம் வரணும்னு நீங்கள் செய்கிற எதுவும் உங்களுக்கு பலன் கொண்டு வராது. எதுவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது, வேதனையை கொண்டு வரும். நீங்கள் கர்த்தருக்காய் செய்யுங்கள். எபேசியர் 6:8 சொல்லுகிறது, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கென்று முழு மனதோடு செய்யுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்கள் ஊழியத்தில் மகத்துவங்களை காண்பீர்கள். அப்பொழுது உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டாகும். அப்பொழுது நீங்கள் கர்த்தரால் பலன் பெறுவீர்கள். பலன் பெறுவீர்கள். ரோமர் 6:17-18 சொல்லுகிறது, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே, 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். நீங்கள் உபதேசங்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு வேணாம், ஆனால் உபதேசம் வேண்டாம். உபதேசங்கள் வேண்டாம். இயேசுவின் சீடர்கள் உபதேசங்களை கேட்ட பொழுது அவரை விட்டு விலகிட்டாங்க. அதெல்லாம் கடினமானது, அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது, நம்ம உபதேசங்களுக்கு இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சிட்டு, இதுதான் சரி, இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அதுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிங்க. உலகமே எதிர்த்தா கூட மனப்பூர்வமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. உபதேசத்தில் மனப்பூர்வமாக நில்லுங்க. சத்தியத்துக்கு மனப்பூர்வமாக இடம் கொடுங்க, முழு மனதோடு. இந்த மதில் மேலே நிற்கிற பூனையை போல அங்கே சாடவா இங்கே சாடவா, அங்கேயா இங்கேயா, ஒத்தையா ரெட்டையா, இது பலன் கிடைக்காம போயிடும். நீங்கள் பரிசுத்தமாகவே முடியாது. சத்தியத்தை அறிந்து கொண்ட நீங்கள் சத்தியத்திலே மனப்பூர்வமாய் நில்லுங்கள். இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம் பரிசுத்தமாக முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. அங்கே இங்கேயுமாய் அலைகிறவர்கள் கர்த்தருக்குள்ள பலப்பட முடியாது. உங்களை குறித்த தேவ சித்தம் தடைபட்டு போகும். சத்தியத்தில் சரியா நில்லுங்க. இதுதான் உபதேசம், இதுதான் சரின்னா அங்க நில்லுங்க. சேற்றில் ஒரு காலு, கரையில் ஒரு காலு வைக்கக்கூடாது. ஆற்றில் ஒரு காலு, சேற்றில் ஒரு காலு, அங்கே ஒரு காலு, இங்கே ஒரு காலு, அங்கே ஒரு பக்கம், இங்கே ஒரு பக்கம். நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியாது. உபதேசத்துக்கு மனப்பூர்வமாக இடம் கொடுத்து நில்லுங்கள். எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாக கர்த்தருக்காய் செய்யுங்கள், பலன் உண்டாகும். ஜெபிப்போம். எங்களெல்லாம் ஆண்டவரே, இந்த மகிமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்யுங்க.
அப்போது பலன் கிடைக்கும் என்கிற இந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் சுதந்திரமாகிய பலனை தேவன் கொடுக்கத்தக்கதாய், ஏதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாய் இவர்களை மாற்றும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மனப்பூர்வமாய் செய்யுங்கள், பலன் உண்டாகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம்